மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் குறித்து பூரண விசாரணை நடத்தப்பட வேண்டும். அமெரிக்கா. காணி அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டுமென தமிழ் தேசிய கூட்டமைப்பு கோரியுள்ளது. ஆணைக்குழுவின் அறிக்கை உன்னிப்பாக ஆராயப்படுகின்றது. ஆஸ்திரேலியா. ஐக்கிய தேசிய கட்சியை பலவீனப்படுத்தும் முயற்சியில் ஜனாதிபதி ஈடுபட்டார் என விக்கிலீக்ஸ் தெரிவித்துள்ளது. தொடர்வது விரிவான செய்திகள். மனித உரிமை மீறல்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து பூரண விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டுமென அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை குறித்து அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் கருத்து வெளியிட்டுள்ளது. ஊடக சுதந்திரம், மனித உரிமை மீறல் போன்ற விடயங்கள் தொடர்பில் உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு காத்திரமான பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது என அமெரிக்க ராஜாங்க திணைக்கள பேச்சாளர் விக்டோரியா நூலான் தெரிவித்துள்ளார். ஆணைக்குழுவின் அறிக்கை முழுமையாக இன்னமும் ஆராயப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல் சம்பவங்கள் தொடர்பில் முழுமையான அறிக்கையில் ஆராயப்படவில்லை என்றே கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார். ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை மட்டுமன்றி அறிக்கையில் பரிந்துரை செய்யப்படாத அல்லது உள்ளடக்கப்படாத விடயங்கள் குறித்தும் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டுமென அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறெனினும் மனித உரிமை அமைப்புகளினால் வலியுறுத்தப்பட்டு வரும் சர்வதேச விசாரணைகளுக்கு அமெரிக்கா அதிக முக்கியத்துவம் அளிக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். குற்றச்சாட்டுகள் தொடர்பில் காத்திரமான உள்நாட்டு ரீதியான விசாரணை பொறிமுறை ஒன்றை அமைக்க வேண்டும் என்பதே அமெரிக்காவின் நிலைப்பாடாக அமைந்துள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மாகாண சபைகளுக்கு காணி அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டுமென தமிழ் தேசிய கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. அரசாங்கத்துக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் நேற்றைய தினம் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சர்வகட்சி பேரவையில் பரிந்துரை செய்யப்பட்டதை போன்று காணி அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டுமென தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் நேற்றைய தினம் அரசாங்கத்திடம் கோரியுள்ளனர். 1995 ஆண்டு பேச்சுவார்த்தைகளின் போதும் இந்த கோரிக்கை முன்னிலைப்படுத்தப்பட்டதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தற்போதைய ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட சர்வகட்சி பேரவையினால் காணி அதிகார பகிர்வு குறித்து விதந்துரைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். எவ்வாறெனினும் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என அரசாங்க தரப்பினர் தெரிவித்துள்ளனர். கடந்த கால அரசாங்கங்களைப் போன்று தற்போதைய அரசாங்கம் அதிகார பகிர்வினை ஊக்குவிக்காது என அரசாங்க தரப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். இரு தரப்புக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் எந்தவிதமான இணக்கப்பாடுமின்றி நிறைவடைந்துள்ளது. மேலும் இன்றைய தினம் மற்றொரு சுற்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நேற்றைய சந்திப்பு பாராளுமன்ற கட்டிடத் தொகுதியில் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சியை பலவீனப்படுத்தும் முயற்சிகளில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஈடுபட்டதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கரு ஜயசூரிய தெரிவித்துள்ளதாக விக்கிலீக்ஸ் தகவல் வெளியிட்டுள்ளது. இலங்கைக்கான அமெரிக்க தூதரக அதிகாரிகளினால் அந்த நாட்டு ராஜாங்க திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்ட குறிப்பில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாராளுமன்றில் பெரும்பான்மை பலத்தை பெற்றுக் கொள்ளவும் ஐக்கிய தேசிய கட்சியை பலவீனப்படுத்தவும் ஜனாதிபதி கூடுதல் சிரத்தை காட்டியதாக கரு ஜயசூரிய குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கான அப்போதைய அமெரிக்க தூதுவர் ரோபர்டோ பிளேக் இந்த தகவல்களை அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்துக்கு அனுப்பி வைத்துள்ளார். கரு ஜயசூரிய ஆளும் கட்சியில் இணைந்து கொள்வதற்கு 10 தினங்களுக்கு முன்னதாக அமெரிக்க தூதுவரிடம் இதனை குறிப்பிட்டுள்ளார். 2007 ஆண்டு ஜனவரி மாதம் 10 இந்த குறிப்பு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஜனாதிபதி விருப்பம் தெரிவித்துள்ளமை வரவேற்கத்தக்கது என அமெரிக்க தூதுவர் தமது குறிப்பில் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறெனினும் இரு தரப்பினருக்கும் இடையில் ஒப்பந்தம் செய்யப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கை ஆக்கப்பூர்வமாக அமையவில்லை என குறிப்பிட்டுள்ளார். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் அறிக்கை உன்னிப்பாக ஆராயப்பட்டு வருவதாக ஆஸ்திரேலியா அறிவித்துள்ளது. அண்மையில் இலங்கை அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. ஆணைக்குழுவின் அறிக்கை மற்றும் பரிந்துரை அமலாக்கம் தொடர்பில் ஆஸ்திரேலிய அரசாங்கம் மதிப்பீடு செய்யும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த அறிக்கையின் பரிந்துரைகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே ஆஸ்திரேலியாவின் விருப்பம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் அறிக்கை வெளிப்படைத்தன்மையானது என வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். தாருஸ்மான் அறிக்கையுடன் ஒப்பீடு செய்யும் போது உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு அறிக்கை மிகவும் வெளிப்படையானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தாருஸ்மான் அறிக்கையில் உண்மைக்கு புறம்பான தகவல்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தன. எனினும் உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் அறிக்கை மிகவும் பொறுப்புணர்ச்சியுடன் தயாரிக்கப்பட்டுள்ளது. இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக பல போலி குற்றச்சாட்டுகளை தாருஸ்மான் அறிக்கை முன்வைத்துள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளார். பக்கசார்பற்றதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுமான முறையில் உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தாருஸ்மான் அறிக்கையின் ஆதாரங்கள் நம்பகத்தன்மை அற்றவை என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது விடுதலை புலிகள் அப்பாவி பொதுமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்திக் கொண்டதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். எவ்வாறான ஒரு பின்னணியில் படையினர் புலிகளோடு போராட்டம் நடத்தினர் என்பதனை புரிந்து கொண்டு விமர்சனங்களை முன்வைக்க வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார். உயர் பாதுகாப்பு வலயங்கள் தொடர்பில் எதிர்க்கட்சிகளினால் சுமத்தப்பட்டு வரும் குற்றச்சாட்டுகளில் உண்மை இல்லை என ஆளும் கட்சியின் பிரதம கொறடா தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். வடக்கில் இராணுவ முகாம்கள் மட்டுமே காணப்படுவதாகவும் படையினர் வேறு இடங்களை ஆக்கிரமிக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிலக்கண்ணி வெடிகள் புதைக்கப்பட்டுள்ள பிரதேசங்களில் மக்களை மீள்குடியேற்ற முடியாது என்பதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென அவர் குறிப்பிட்டார். யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் மக்களிடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட சகல கட்டடங்களும் ஏனைய சொத்துக்களும் மீள ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். வவுனியா வைத்தியசாலையின் ஊழியர் ஒருவர் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மகாராம்பைக்குளம் பிரதேசத்தைச் சேர்ந்த 32 வயதான திருச்செல்வம் என்ற ஊழியரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். இவர் வவுனியா வைத்தியசாலையில் கனிஷ்ட ஊழியராக பணியாற்றி வந்தார். கடந்த 17ஆம் திகதி கடமை முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது சிலர் இவரை தாக்கியுள்ளனர். இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த திருச்செல்வம் வவுனியா வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். கொல்லப்பட்டவர் 2 பிள்ளைகளின் தந்தை என வவுனியா காவல்துறையினர் தெரிவித்தனர். கொல்லப்பட்டவரின் பிரேத பரிசோதனைகள் நேற்று வவுனியா வைத்தியசாலையில் இடம்பெற்றன. இந்த கொலை சம்பவம் தொடர்பில் 2 பேரை கைது செய்வதற்கான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் காவல்துறையினர் கூறியுள்ளனர். சுற்றுலா பயணம் சென்ற நிலையில் முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் பிரதேசத்தில் உள்ள இந்து ஆலயம் ஒன்றில் தங்கியிருந்த போது காணாமல் போனதாக கூறப்படும் நபர் ஒருவரின் சடலம் ஆலய குளத்திலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் இந்த சடலம் மீட்கப்பட்டதாக முல்லைத்தீவு காவல்துறையினர் தெரிவித்தனர். பாதுக்க வட்டரக்க பிரதேசத்தைச் சேர்ந்த 52 வயதான சமரசிங்க ஆராய்ச்சிக்கு சுனில் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இவர் ஹோமாகம பிரதேசத்தைச் சேர்ந்த சிலருடன் முல்லைத்தீவுக்கு சுற்றுலா பயணம் மேற்கொண்டிருந்தார். கடந்த 17ஆம் திகதி ஒட்டுசுட்டான் இந்து ஆலயத்தில் தங்கியிருந்த போது திடீரென காணாமல் போனதாக காவல்துறையினரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் 30 அடி ஆழம் கொண்ட ஆலய குளத்திலிருந்து சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிராக அமெரிக்காவில் வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா என்பதை ஆராய்ந்து அறிய தருமாறு அமெரிக்க நீதிபதியான காலர் கட்டேலி அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்துக்கு உத்தரவிட்டுள்ளார். இலங்கை ஜனாதிபதி இறையாண்மை உள்ள நாடு ஒன்றின் தலைவர் எனவும் சகல வெளிநாட்டு தலைவர்களுக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது என்ற சட்டம் மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் பொருந்துமென சட்டத்தரணி மிச்சல் மர்சீர் என்ற மாவட்ட நீதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்ட 11 பக்கங்களை கொண்ட அறிக்கை காரணமாகவே நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஜப்பான் அரசாங்கத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட போர்க்குற்ற வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதாக சுட்டிக்காட்டியுள்ள மிச்சேர் இலங்கை ஜனாதிபதிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு தொடர்பில் அமெரிக்க அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை கேட்டறிய வேண்டுமென கோரியுள்ளார். நீதிபதி காலர் கட்டேலி இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார். அதேபோல் இந்த வழக்கு சம்பந்தமான சம்பவங்கள் அமெரிக்காவில் இடம்பெறவில்லை எனவும் இவை இலங்கையிலேயே இடம்பெற்றதாகவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அமெரிக்காவோ அமெரிக்க பிரஜைகளுக்கோ எதிராக செயற்படவில்லை எனவும் மிச்சேல் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. செய்திகளோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.